வெல்கம் டு மை சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் போன் இருந்தாலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமாக பல ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, சோற்று கற்றாழை மருத்துவ பயன்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து இடங்களிலுமே மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம்னு பார்த்தோம்னா இந்த சோற்று கற்றாழை தான். இந்த சோற்று கற்றாழையில் பார்த்தோம்னா கருங்கற்றாழை, செங்கற்றாழை, பெருங்கற்றாழை, சிறுங்கற்றாழை என நிறைய வகையான கற்றாழை இருக்குது. அதில் ஒரு வகைத்தான் இந்த சோற்று கற்றாழை என்னும் ஆலோவேரா. இந்த ஆலோவேராவில் பார்த்தோம்னா வைட்டமின் A, வைட்டமின் C, வைட்டமின் E, வைட்டமின் B12, போலிக் ஆசிட், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் மற்றும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் என சுமார் 75க்கும் மேற்பட்ட நுண்ணூட்ட சத்துக்களும் இருந்தது தான் இந்த ஆலோவேரா. இந்த ஆலோவேரால ஏராளமான சத்துக்களும் மற்றும் மருத்துவ குணங்களும் இருந்தது என்கிறனால இதை சித்தர்கள் காய்கலப்பு மூலிகை எனவும் அழைக்கிறாங்க. சோற்று கற்றாழை நம் உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது என்கிறதுனால இதை சர்வலோக நிவாரணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சோற்று கற்றாழை பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கணும் பார்க்கலாம் வாங்க. மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. சரி வாங்க, சோற்று கற்றாழை பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய 10 வகையான பயன்களும் நன்மைகளும் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒன்று பார்த்தோம்னா செரிமான கோளாறுகளை குணமாக்கும். 2 மலச்சிக்கலை குணமாக்கும். 3 உடல் சூட்டை குறைக்கும். 4 இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தும். 5 இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். 6 கல்லீரலை சுத்தப்படுத்தும். 7 மாதவிடா கோளாறுகளை குணமாக்கும். 8 பற்களின் ஆரோக்கியம் மேம்படும். 9 சரும நோய்கள் குணமாகும். 10 ஆண்மை குறைபாட்டை குணமாகும். என்ன நண்பர்கள், இந்த 10 வகையான பயன்களை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க இந்த வீடியோ மூலமாக பயனடையலாம். 1 செரிமான கோளாறுகளை குணமாக்கும். செரிமானம் சார்ந்த கோளாறுகளான அஜீரணம், நெஞ்செரிச்சல், வயிற்று உபசம் என செரிமானம் சார்ந்த பல பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த சோற்று கற்றாழைக்கு உண்டு. ஆன்டி இன்ஃப்ளமேட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக கொண்டது இந்த சோற்று கற்றாழை என்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களையும் எளிதாக குணமாகும். இதன் மூலமாக அல்சரையும் குணமாக்கும் ஆற்றல் இந்த சோற்று கற்றாழைக்கு உண்டு. செரிமானம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைனால் அவதிப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த சோற்று கற்றாழை ஜூஸாக அறிந்து வர மிகவும் நல்லது. 2 உடல் சூட்டை குறைக்கும். பொதுவாக அதிக வறட்சி தாங்கி வளரக்கூடிய தாவரங்கள் எல்லாமே உடலை நமக்கு குளிர்ச்சியாக கூடியதாகத்தான் இருக்கும். அந்த வகையில் மிகவும் முக்கியமான ஒரு தாவரம் இந்த ஆலோவேரா. உடல் சூடினால் அவதிப்படுறவங்க காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஆலோவேராவை சாப்பிட்டு வர நன்கு குளிர்ச்சியாவதோடு உடல் சூட்டும் குறையும். அதோடு உடல் சூட்டினால் வரக்கூடிய அடிவயிற்று வலி, சிறுநீரக கடுப்பு, சிறுநீரக எரிச்சல் போன்ற பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும் இந்த ஆலோவேரா. 3 பற்கள் ஆரோக்கியம் மேம்படும். ஆலோவேராவில் பார்த்தோம்னா அதிகப்படியான ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைந்திருக்கிறதுனால இது பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை எளிதாக அழிக்கவும் மிக உதவியாக இருக்கும். சோற்று கற்றாழையில் இருக்கக்கூடிய ஜெல்லை தனியாக பிரித்து எடுத்து தண்ணீருடன் கலந்து வாய் கொப்பளித்து வந்தாலே பற்களில் ஏற்படக்கூடிய மஞ்சக்கரை, பற்காரம் ஏற்படுவது, பல் சொத்தை, பல்லீர்கள் வளவழுப்பது, பல்லீர்கள் வீக்கம் இது போன்ற பல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதை தடுக்க பயன்படும். மேலும் வாய்ப்புண், வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளை குணமாக்கக்கூடியது இந்த சோற்று கற்றாழை. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.